தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. எந்த கட்சியுமே 118 அப்படிங்கிற மேஜிக்கல் நம்பரை கிராஸ் பண்ணல. தாவேகா 108 எடுத்திருக்காங்க. ஒரு 10 சீட் வந்து ஷார்ட்டேஜ்ல இருக்காங்க. இந்த நேரத்துல கோயலேஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது என்ன ஆட்சியில பங்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெரண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவா கோயலேஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அமையறத நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுவரை தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரும் கட்சி ஒன்று டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இந்த மாதிரி பெரும் கட்சி வந்து ஆட்சிக்கு வரும். இவங்க கூட்டணியில் நிறைய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், காங்கிரஸ், விசிகே, பாமக இந்த மாதிரி கட்சிகள் இருப்பாங்க. இந்த கூட்டணி கட்சி இத ஒரு 3 கட்சி சேர்ந்து கூட்டணியை வச்சு வெற்றி பெறாங்க அப்படின்னா, அதுல எந்த கட்சி வந்து 118 இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட்ல மித்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான ரோலும் இருக்காது. குறிப்பா மினிஸ்டர் பதவியோ இல்ல கேபினெட்ல இடம் வந்து கிடைக்காது. அவங்க ஜஸ்ட் அந்த கூட்டணி கட்சிக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதமான மினிஸ்டர் பதவியும் கிடைக்காது. பட் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது. ஆட்சியில பங்கு அப்படின்னா இப்போ தாவேகா 108 சீட் இருக்காங்க. இப்போ வேற ஏதாச்சும் கட்சிகள் காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட் ஜெயிச்சிருக்காங்க, பாமக ஒரு 4 ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கடுத்து விசிகே 2, இந்த 3 கட்சியும் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 கட்சியோடைய எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒரு சில நபர்களுக்கு மினிஸ்ட்ரி போஸ்டிங் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது. ஆட்சி கவர்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ், அந்த மினிஸ்டர் சேர்ந்ததான் கவர்மெண்ட். ஸோ நார்மலா வெறும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் இல்லாம நாங்க உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் தர்றோம். ஏன்னா 2 சீட்டு மட்டுமே ஜெயிச்ச கட்சி வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த மாதிரி கூட்டணியில ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கூட்டணியில் சேரும்போது அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆட்சியில பங்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.